டாக்டர், இந்த என் சம்சார சாப்பாட்டுக்கு மணி அடிச்சிட்டா இந்த மாதிரி ஹோட்டல்ல கூட நேரத்துக்கு கூப்பிட்டு போட மாட்டானுங்க தெரியுமா? பின்ன இந்த குதிரை பண்ணையில ஹோட்டல் ஏது? ஒரே ஊருக்காரங்கன்னு பரிதாபப்பட்டு நீ உன் சம்சாரமும் சோறு போடுறீங்களோ நான் பொழைச்சேனோ அதை உணர்ற இல்ல. நீங்க இப்படி வந்து உட்காருங்க. காமாட்சி, இன்னைக்கு என்ன சமையல்? காரக்குழம்பு, கருவேப்பிலை துவையல் உங்களுக்கு, அவரைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் கூட்டு அவருக்கு. எதுக்குமா ரெண்டு சமையல்? அதானே, எனக்கு எங்க உருளைக்கிழங்கு பொரியல்? உருளைக்கிழங்கு பொரியல் டாக்டருக்கு மட்டும்தான். நான் உன் புருஷன்டி, எனக்கு வைடி. நீங்க புருஷன் மட்டும்தான், அவரு பேய் கெஸ்ட். பேய் கெஸ்ட் இல்லமா, பேயிங் கெஸ்ட். அதாவது காசு கொடுத்து சாப்பிடுற விருந்தாளின்னு அர்த்தம். தெரிஞ்சுக்குங்க. சொலையா மாசம் 300 ரூபாய் கொடுக்கறாரு, அதனால அவருக்கு ஐட்டம் ஜாஸ்தி. நான் மட்டும் என்னவா சம்பளத்தை வாங்கி சல்லி கூட கை வைக்காம மொத்தமா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொட்டுறனே. கொட்ட வேண்டியது உம்ம டியூட்டி. நான் பொண்டாட்டி, நீர் புருஷன். என்ன வச்சு காப்பாத்த வேண்டியது உம்ம கடமை. அப்போ உருளைக்கிழங்கு பொரியல் கன்ஃபார்ம்டா எனக்கு இல்லன்ற. நீர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு அதெல்லாம் வச்சா கட்டுப்படி ஆகாது. இதே உருளைக்கிழங்கு உள்ள கொண்டு போய் வச்சு பந்தோபஸ்து பண்ணி இன்னும் 2 நாளைக்கு டாக்டருக்கே வைக்கணும். இதையே வா. அம்மா, இந்த ஆளு முழிக்க எனக்கு வவுத்து வழியா வந்தாலும் வந்துடும். 2 துண்டு எடுத்து அந்த பக்கம் தூவுங்களேன். டாக்டர், உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சா நாக்கு நீண்டு போயிடும், அப்புறம் தினம் கேட்பாரு அவரு. என்ன டாக்டர் நாக்கு நீளலாம் எந்த நீள கூடாதோ? இலையில வச்ச கருவேப்பிலை துவையல் எடுத்துட்டு போயிடுவேன். வச்சத சாப்பிடியா? உருளைக்கிழங்கு டாப். டாக்டர், ஒரே ஊரு, ஒண்ணா படிச்சோம், ஒரு 2 பீஸ் தள்ளுறது. உனக்கு ஏன் அந்த எச்சி புத்தி? நல்லா மணக்குதே. எச்சிலா இருந்தா என்னன்ற? அப்ப மணக்கறதெல்லாம் தின்னுபிடுவியா? அங்க என்ன கச்சமுச்சா? காமாட்சி, கச்சமுச்சா ஒண்ணு இல்ல. டாக்டருக்கு அத்தனை ஐட்டம் வச்ச இல்ல. அவர் என்ன பண்றாரு, ஏன் எச்ச இலையில இருக்கிற கருவேப்பிலை தொகையில தொடறாரு. போடியா, எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப இஷ்டம். போடியா கீழே. காமாட்சியம்மா, என்ன குடிக்க தள்ளி. எங்க துப்பாக்கி எடுத்துட்டு போறீங்க? பிரேம், நான் ஜெகதீஷ பழி வாங்க போறேன். அப்பா, நீங்க குடிச்சிட்டு ஏதோ பேசுறீங்க. வாங்க, வீட்டுக்கு போலாம். முடியாது, வாங்க. முடியாது, என்ன விடு பிரேம். அந்த ஜெகதீஷ பழி வாங்கணும்னா அவனை சுட்டு கொல்றதா வழியா? அவனை சுட மாட்டேன். என்ன மோசம் செஞ்ச அந்த துரோகிக்கு அங்குலமா உருவாக்கினே இந்த பண்ணையும் நான் வளர்த்த குதிரைகளும் சொந்தமாகிறதா? பிரேம், இந்த பண்ணையில அவன் குதிரைகளை பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. அத்தனை குதிரைகளையும் சுட்ட கொல்ல போறேன். என்ன இது வரிசனம்? நான் சொல்றது கேளுங்க. வாங்க, முடியாது. வாங்க போலாம். பிரேம், முடியாது. நோ பிரேம். ஜெகதீஷுக்கு விற்க வேண்டியது இந்த பண்ணையில் இருக்கிற மண்ணு குதிரைகளுடைய பிணங்களும் தான். நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். நோ, என்ன விடு பிரேம், என்ன விடு. அப்பா, என்னப்பா? அப்பா, பிரேம், இந்த பண்ணை நம்ம குடும்ப சொத்து. நாம இதை எடுக்க கூடாது. அப்பா, பேராசலம், எவர் கிரீன் குதிரைப்பண்ணையோட மதிப்பு
அவனுடைய சொத்து விவரம் எல்லாத்தையும் கணக்கெடுங்க. ஆடிட்டர் கொடுத்த லிஸ்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. 2 நாள்ல எனக்கு விவரம் தெரியும். சரிங்க சார், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறேன். கரெக்டா இருக்கும் சார். முதலாளி வீட்டை சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க நாளைக்கே வேணாலும் குடி போலாம் சார். வேணாசலம், திரும்ப திரும்ப முதலாளி வீடுன்னு சொல்லாதீயா. அது என் வீடு. இனிமே நான் தான் உங்களுக்கு எல்லாம் முதலாளி. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். சரி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை 2 தடவை பஞ்சாங்கத்தை பார்த்து வைங்க. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். பரிசு நல்லா எழுதிக்காம? பரவாயில்ல, சுமாரா எழுதிருக்கேன். பாஸ் பண்ணுவே இல்ல? பாஸ் பண்ணுவேனோ மாட்டேனோ. ஹாஸ்டல் லைஃப்ல இருந்து விடுதலை கிடைச்சாச்சு. வா வசி, ட்ரெயின் ரொம்ப லேட்டா? half an hour தான் மாமி லேட்டு. ஒரு குட் நியூஸ். எவர் கிரீன் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இனிமே அது நமக்கு சொந்தம். இஸ் இட்? ஸ்ரீநாத் முதலாளி என்ன டாடி ஆனாரு? ஓவரா குடிச்சே செத்தாருமா. ஏகப்பட்ட கடன். பண்ண இன்னொருத்தருக்கு போறதை விட நாமே வாங்கிடலாமே மடக்கி போட்டேன். வெரி குட், நல்ல காரியம் பண்ணீங்க. அது மட்டும் இல்லம்மா, நாளைக்கே நாம ஃபார்ம் ஹவுஸ்க்கு குடி போறோம். இஸ் இட்? ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். சரி சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். ஐயோ குருதே குருதே குருதே, இல்ல குதிரை குதிரை, என்ன காப்பாத்துங்களே. ஐயோ 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 ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, உன் புருஷன் நான் ஒருத்தன் கல்லாட்ட நிக்கிறேன், அவனை கட்டி பிடிச்சிட்ட. ஏன் பயப்படுற? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லி தொலை. ஒண்ணும் அவசரமே இல்ல, நிதானமா மூச்சை விட்டுட்டு பேசுங்க. அம்மா. ஐயோ, படபடப்பு அதிகமா போயிடுச்சு. எடியோ கையே, ஐயா இவதான் என் பொண்டாட்டின்னு அடிக்கடி உங்ககிட்ட ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. பெரிய ரோதனையா போச்சே. மா, என்னம்மா ஆச்சு? குருதே குதிரை. ஐயோ, பழையபடி அங்கேயே சாயிரியே. ஒத்தியா? என்னம்மா ஆச்சு? கேரியர்ல சாப்பாடு எடுத்து வந்தேன்னா ஒரு குதிரை என்னை துரத்திட்டு வந்துச்சா. முன்னால இவர் வந்தாரு, மேல விழுந்துட்டேன். சாரியே, இவரு டாக்டரு, வயசானவரு, நம்ம வீட்லயே விழுந்து கிடக்குறாரு. சாஞ்சது பரவாயில்ல. இதே மாதிரி வேற ஒரு ஆள் வந்திருந்தான்னா அவனையும் இப்படிதான் சேர்த்து கட்டி பிடிச்சிருப்பியா? சொல்ல முடியாது, பயத்துல யாரா இருந்தாலும் கட்டி பிடிச்சிருவேன். அப்போ ஒரு கேரண்டி இல்லன்ற. இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியுமா? அம்மாடி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே குதிரை துரத்திக்கிட்டு வந்துச்சுன்னா கீழே குனிஞ்சு 4 புல்ல புடுங்கி அதுகிட்ட நீட்டு. ஒண்ணுமே பண்ணாத. குனிய பார்த்து இன்னொரு குதிரை வந்து பின்னால இடிச்சதுன்னா என்ன பண்ணுவேன்ற நானு. அதுக்கும் புல்ல புடுங்கு. புல்ல புடுங்குற வரைக்கும் குதிரை பாத்துக்கிட்டே நிக்குமா? இந்த ஆள் ஒரு விவசாய கட்ட மனுஷன். நீ எப்பவும் புருஷனோட பந்தோபஸ்தா இரு. எவன் தொடுவான் உன்னை? சார், லில்லி பான்ஸ் குதிரைக்கு கால்சியம் இன்ஜெக்ஷன் ரொப்பி வச்சிருக்கிறேன். போட வேண்டியது உங்க பொறுப்பு. குத்துங்க போய். டாக்டர், உங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வந்துருங்க. இந்தாங்க சாவி. இந்த பெட்டியில என் துணிமணி மட்டும்தான் இருக்கு. வேணும்னா செக் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் தேவையில்லை தம்பி. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? முதல்ல இந்த பணியை விட்டு வெளியே போறேன். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போறேன், எங்க தங்க போறேன்னு முடிவு பண்ண. பிரேம், உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் காரணம் மட்டும் நினைச்சிடாத. உங்க அப்பா தான் கண்ட இடத்துல கடன் வாங்கி வேலை நேரம் தெரியாம குடிச்சு. ப்ளீஸ், தயவு செய்து எங்க அப்பா பத்தி மட்டும் பேசாதீங்க. நான் வரேன். ஏ மிஸ்டர், என் பேரு பிரேம். ஆமா, இந்த பண்ணையில மொத்தம் எத்தனை குதிரை இருக்கு? அந்த விவரமெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரியுமே. Tony! Tony! Calm down. Tony!
Tony! Calm down, Tony. Hey. மம்மி ஃபேண்டாஸ்டிக். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஏன்பா குதிரைங்களுக்கு இப்படி வெறி பிடிச்சா உன்னை தவிர வேற யார் அடக்குவாங்க? இந்த மாதிரி சம்பவம் எப்பாவது தான் ஏற்படும். இது வரைக்கும் அதை நான் தான் அடக்கியிருக்கேன். வரேன் சார். நீங்க இந்த பண்ணை விட்டு போறது இந்த குதிரைகளுக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நான் இந்த பிராணிகளோட நெருங்கி பழகி இருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு குதிரையினுடைய சுபாவமும் எனக்கு தெரியும். பல குதிரைங்க என் கண்ணு முன்னால பிறந்து வளர்ந்துருக்கு. இந்த சூழ்நிலையை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? ஒண்ணு செய்யுங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே தங்கிக்கிட்டு இந்த பண்ணையை பராமரிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்தா எங்களுக்கு எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும். என்னங்க? எனக்கு ஆட்சேபனையே இல்லை. நீ இங்க தாராளமா தங்கலாம். பண்ணை என் கைக்கு வந்துடுச்சு, என் கீழே வேலை செய்யணுமேங்கிற தாழ்வு மனப்பான்மை உனக்கு வராம இருந்தா தாராளமா இங்க தங்கலாம். ஓகே சார், நான் இங்கேயே தங்குறேன். எதுக்காக தெரியுமா? எங்க அப்பா பாடுபட்டு உருவாக்கின பண்ணை சரியான பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாம பாழாயிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான். எங்க தங்க போறீங்க? எங்க வீட்லயா? இல்ல, எவ்வளவு பெரிய பண்ணையில எனக்குன்னு ஒரு சின்ன இடம் எங்கேயாவது இருக்கும். இப்படி வா. ஒரு காலத்துல இந்த ஜெகதீஷ் பைய குதிரைக்கெல்லாம் முடி வெட்டி விட்டு கொள்ளு போட்டுக்கிட்டு இருந்தான். உங்க அப்பா கிட்ட கை கட்டி வேலை செஞ்ச இவன் எப்படியோ மேனேஜர் ஆகி இப்ப இந்த பண்ணைக்கே சொந்தக்காரன் ஆயிட்டான். அவங்கிட்ட போய் வேலை செய்யறேன்னு நீ சட்டுன்னு ஒத்துக்கிட்டியே. டாக்டர், காரணமா தான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். போக போக உங்களுக்கே புரியும். அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஐடியா வச்சிருக்கிறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. டாடி, வீடு ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் ஹவுஸ். இனிமே லைஃபே பியூட்டிஃபுல் தாம்மா. வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய எல்லா வசதியும் கிடைச்சாச்சு. சரி சரி, போதும் உங்க பெருமை. நான் சமையலுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறேன். நோ நோ நோ, சமையலுக்கு சமையக்காரங்க, வீடு நிறைய வேலைக்காரங்க. நீ ராணி மாதிரி இருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். ஏன் சாமி, சாமிக்கு கற்பூர தீபாராதனை காட்டுறதை விட்டுட்டு குழந்தையோட கொலாவறீங்களே? அதை ஏன் கேக்குற? இது கோவில் மண்டபத்துல கிடந்த அனாதை குழந்தை. 4 நாளா யாரும் கேட்பார் இல்லாம அழுதுண்டே இருக்கு. அனாதை குழந்தையா? ஆமா, இது அழற போதெல்லாம் வாயில வாழைப்பழத்தை வச்சு துணிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது அனாதை ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு இருக்கேன். அனாதை ஆசிரமத்துல சேர்க்கறத குழந்தைய எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வளர்ப்பேன். ஏன்னா எனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. தாராளமா எடுத்துட்டு போங்க. ஏன் சாமி, போறப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளையார் கோயில்ல தான் இந்த குழந்தை கிடந்ததுன்னு சொல்லட்டுமா? போலீஸுக்கு எடுத்துட்டு போனா இந்த குழந்தை காதுல என்ன போட்டு இருந்தது, கழுத்துல என்ன போட்டு இருந்ததுன்னு கொடைவா. அந்த குடைச்சலுக்கு நான் ஏன் ஆளாவறேன்? நேரா வீட்டுக்கு போயிடுறேன். யாராவது குழந்தைய தேடி வந்தா என் வீட்டுல குழந்தை லட்சணமா வளருதுன்னு சொல்லுங்க. எவ்வளவு அழகான பொம்மை. 28 கருவா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே கைய உடைச்சிட்டாரு. கமாட்சி, என்னங்க இது கையில குழந்தையோட வர்றீங்க? இது ஆண்டவன் நமக்கு போட்ட பிச்சை. கோவில் மண்டபத்துல அனாதையா இருந்தது. சரி, நம்ம வளர்ப்பமேனு எடுத்துன்னு வந்துட்டேன். கோவில் மண்டபத்துல அனாதையாவா? ஆமா, கோயில் குருக்கள் அனாதை ஆசிரமத்துல சேர்க்கிறேன்னாரு. அங்க வளர்றது இங்க வளரட்டுமேனு எடுத்துன்னு வந்தேன். ஐயா, புது இடமா அழுதுட்டே இருக்கிறான். குழந்தை எல்லாம் துரு துருன்னு அழகா இருக்குதுங்க. நமக்கு பிறந்திருந்தா அசிங்கமா இருந்திருக்கும். யார் பெற்ற குழந்தையோ அழகா இருக்குது. நான் ஏன் எடுத்துன்னு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? உனக்கு புள்ள பாக்கியம் கிடையாது, நாகதோஷம்னு சொன்னாங்க. ஏங்க வீணா நாகதோஷம் மேல பழி போடுறீங்க? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். காமாட்சியே, நாம 2 பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய செல்லமா வளர்க்கலாமா? வளர்க்கலாம். சின்னாங்க கண்ணா.